முயற்சியில் அழிவு கிடையாது, அது ஒரு பிறவி. சில நேரம் வாழ்க்கை நம்மை உடைக்கும், கனவுகள் நொறுங்கும், நம்முள்ள இருந்த நம்பிக்கை கூட மங்கும். ஆனால் அந்த உடைச்சலில் தான் ஒரு புதிய பிறவி நடக்குது. அதுதான் மெட்டனோயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மெட்டனோயா பற்றி பார்க்கலாம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இழக்கக்கூடாத அத்தனை விஷயங்களையும் இழக்கிறான். அவனுக்கு கிடைச்ச வேலையாட்டும், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, உறவுகள் எல்லாமே போயிடுது அவனை விட்டு. அழறான், அப்படி உடஞ்சி போய் உட்கார்றான். கொஞ்ச நாளில் அமைதி ஆகுறான். அந்த அமைதியில் அவன் என்ன ரியலைஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ என்னை நான் புதுப்பிச்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த ஒரு ப்ரொஃபவுண்ட் ஷிஃப்ட் நடக்குது இல்லையா? அதில் நம்ம நோட்டீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நடந்த துன்பத்துலேருந்து அவன் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? அந்த ஒரு டீப் சஃபரிங்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது யாருமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம வளருவோம். ஏன்னா நம்மளோட மைண்ட்லேயும் மாற்றங்கள் நடந்திருக்கு, நம்மளோட ஹார்ட்லேயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. கார்ல் ஜங் சொல்கிறாரு, மெட்டனோயான்கிறது ஒரு மனுஷன் டீப்பாக ரியலைஸ் பண்ணி அந்த விஷயத்துலேருந்து ஹீல் ஆகிற ப்ராசஸ் தான் மெட்டனோயா. ஸோ உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மெட்டனோயா டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.